ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான பூரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பூரி கிழங்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிம்பிளாக எல்லோரும் செய்கிற மாதிரி தான் நானும் செய்கிறேன். இப்போ கொஞ்சமாக மண் சட்டியில் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டிருக்கேன். 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு எதுக்கு போடுறோம்னாக்கா உருளைக்கிழங்கு போடுறோம். கொஞ்சம் வந்துட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா செரிமானம் ஆகணுங்கிறதுக்காக பூண்டு தட்டி போடுறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் போடாமல் இருந்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இதுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்துட்டு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை இப்படியே நம்ம தண்ணி சேர்க்காமல் இப்படியே வந்துட்டு ரசத்துக்கு புளிக்குழம்புக்கெல்லாம் இப்படியே நம்ம செஞ்சு தொட்டுக்கிட்டோம்னா இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொலப்பு வரணுங்கிறதுக்காக. இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சு நல்லா உருட்டி சின்ன சின்னதாக எடுத்து வச்சாச்சு. நமக்கு வந்துட்டு பூரி கிழங்கு ரெடி ஆகிருச்சு. இப்போ பூரியை நம்ம போட்டு சுட்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் பூரியும் உருளைக்கிழங்கும் தான். சாதாரணமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு தான் நான் பூரி போட்டிருக்கேன். எப்படி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவு வந்துட்டு நான் கடையில் வாங்கலை. வீட்டிலேயே கோதுமை வாங்கி நல்லா கழுவி காய வச்சு அரைச்சிட்டு அந்த மாவில் தான் நான் பூரி சப்பாத்தி செய்வேன். பையனும் பொண்ணும் இன்றைக்கி பூரி தான் கேட்டாங்க. அதனால் நம்ம பூரி செஞ்சாச்சு. ரொம்ப சூப்பராக சுவையாக இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.